இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் நண்டு மசாலா. ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ நண்டு க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ காரம் நல்லாயிருக்கும். 1.5 ஸ்பூன் மிளகு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன். நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது பவுட்ரு பண்ண முடியலைன்னா தண்ணி ஊற்றி கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை பவுட்ரு பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சதுமே 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், பூண்டுப்பல் ஒரு 10-15, கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, மீடியம் சைஸில் 2 தக்காளி. தக்காளி போட்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1.5, மல்லித்தூளும் 1.5 ஸ்பூன். இதை கலந்துடலாம். இப்போ இதில் நண்டு சேர்த்துடலாம். தேவையான உப்பு. இதை நல்லா கலந்துருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் மசாலா நல்லா அந்த நண்டை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம இது குழம்பா பண்ணலை, கிரேவிக்கும் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக ட்ரையாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் இது வெறும் நம்ம நண்டை மட்டும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மசாலாவோடு சேர்த்து அந்த நண்டை எடுத்து சாப்பிட்றதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ண மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ எடுக்கலாம். ஓரளவுக்கு நம்ம ஊற்றின தண்ணி வற்றிருக்கு பாருங்கள். நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, இப்போ கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் மிளகு ஜீரக சோம்பு பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இந்த மசாலையும் போட்டதுமே பார்த்துக்கோங்க, இன்னும் நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு இப்படியே எடுக்கணுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாதத்தில் பெரட்டி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அடுப்பில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா வத்திடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான். நீங்கள் குழம்பா வேணும்னா ஒரு நம்ம முதல்லையே இருந்துச்சு பார்த்திங்களா, கிரேவி பதத்துக்கு இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த டைம்லேயே நீங்கள் இறக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமே போதும். நண்டு வேகிறதுக்கு நல்லா வெந்துடும். ஓடு பார்த்திங்கன்னா எப்போ வேகாத மாதிரியே தான் இருக்கும், ஆனால் உள்ளே இருக்க சதையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். கலர் மாறி பார்த்திங்களா, நம்ம ப்ளூ கலராக போட்டோம் நண்டோட இதெல்லாம். இப்போ கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆரஞ்சு கலர் மாதிரி நல்லா மாறி வந்திருக்கு. இந்த மாதிரி கலர் மாறிடுச்சுனாலே நண்டு நல்லா வெந்திருக்குன்னு தான் அர்த்தம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தலை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கருவேப்பிலை மல்லித்தலை தூவிக்கல. அவ்வளோதான் நண்டு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது போல் நண்டு மசாலா நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான வேலை தான் நண்டு மசாலா பண்ணுறது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.